guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ரோப் எடுத்து இந்த ஜன்னலில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஜன்னலில் வச்சுட்டு ஸ்லிங் ஷாட் எடுத்துட்டு கீழே இறங்கிருவோம். இறங்கியாச்சு. இங்கே மேப் ஒன்று கீழே விட்டு போயிருப்பான். அந்த மேப்பை எடுத்துக்குவோம். இந்த வாரம் முதலே பார்த்துட்டியால அப்படின்னா அந்த கேம் விளங்காமல் ஆகும். முதலே பார்த்துட்டோன்னா சரி வாங்க அவங்க போயிட்டான். அப்படி நம்ம மேப்பை வேனுக்குள்ளே அங்கே வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இதில் வச்சுருவோம். வச்சுட்டு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துகிட்டு அங்கே உள்ளே போய் வச்சுருவோம். இந்த கல் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதனால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அதை இப்போ கட் பண்ணிவிட்டு கேஃப்டேரியா போயிட்டு காமிச்சேன். வந்தாச்சு கேஃப்டேரியா. இதில் நம்மளுக்கு என்ன திரும்ப தேவை, அங்கே குக்கிங் அடுத்த குக்கிங்கோட இந்த இது தொங்கும். அதில் ஒரு பேர் வரும், பிராட்னு நம்மளுக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் தான் கொடுக்கணும். இங்கே ஒரு ஆயில் டேங்க் மாதிரி இருக்கும். எங்கே போச்சு இந்த ட்ராயருக்கு தான்? இந்த இருக்குது. இந்த ஆயில் எடுத்துகிட்டு போய் வேனில் வச்சுருவோம். இங்கோடைய போயிடும். அங்கே வர்ற மாதிரி இருக்குது. இந்த இருக்காங்க எப்படி நடந்து வரான் பாருங்களேன். மூஞ்சி நடையும் பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. எப்படி நடந்தான்னு பார்த்தீங்களா? சரி நம்ம இந்த வேனில் போய் இந்த இதை வச்சுட்டு பார்க்கணும். சரி நம்ம ப்ளே கிரவுண்டு போவோம். ப்ளே கிரவுண்டு போய் ஆயில் கேனை போட்டுட்டு வருவோம். சரி போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து எங்கே திரும்ப போகணும்? ஸ்டால் போகணும். ஸ்டால் தான், ஆமாம் ஸ்டால் போகணும். ஸ்டாலில் ஒரு பெட்ரோல் கேன் மாதிரி இருக்கும். 2 இடத்துல தான் இருக்கும். 2 இடத்தையும் நான் பார்த்துட்டேனா? ஸோ ஒரு இடம் அங்கே இருக்கா, அந்த இதுக்கு முன்னாடி அங்கே தான் பெட்ரோல் கேன் இருக்குது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஃபாலோ பண்ண வைப்போம். இன்னொன்று இந்த இடத்துக்கு பின்னாடி இங்கே தான், கரெக்டாக அங்கே தான் இந்த பெட்ரோல் கேன் இங்கே இருக்கா. இது இங்கே இல்லை, அங்கே தான், வேறு எங்கேயும் இருக்காது. 2 இடத்துல மட்டும் செக் பண்ணுங்க, பெட்ரோல் கேன் கிடைக்கும். ஆயிலும் அந்த 2 இடத்துல தான் இருக்கும். அந்த முக்கில் பாருங்கள், அடுத்து அந்த இதில் பாருங்கள். இல்லை வேறு எங்கேயாச்சும் மேலே வச்சுருக்கோம். ப்ளே கிரவுண்டுக்கு இங்கே ஒரு இது தேவைப்பட்டேன். ஆயில் எடுத்துக்கோம். ஆயில் எடுத்துட்டு பார்த்துட்டான். அவன் பார்த்துட்டான். பாட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கு பண்ணா. அவன் அங்கே போகிறான், இங்கே ஓடி ஆடுறான் அங்கே போயிட்டு. சரி நம்ம அவன் வர்றதுக்குள்ளேயும் அவங்க அப்படி சுற்றிட்டு போய் ஆயில் மட்டும் இது பண்ணி விட்டுருவோம். பார்த்துடக்கூடாது. பார்த்துட்டு உள்ளே வந்தாலும் பிடிச்சிடுவான். இங்கே இந்த ஓட்டை மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க கைஸ். போயிட்டிங்கன்னா அங்கே ஒரு கம்பி மாதிரி இருக்கா. அந்த கம்பி ரொம்ப தள்ள முடியாமல் டைட்டாக இருக்குமா. அந்த கம்பியை நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் தேவை. அப்படி இதை தொட்டிங்கன்னா ஆயில் அப்ளை ஆயிரும். கம்பி அந்த இதை பெட்ரோல் கேனை இங்கே தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஓசி பெட்ரோல் எடுக்கணும். ஓசி பெட்ரோல் விற்கிற விலைக்கு ஓசி பெட்ரோலு. அடுத்து இதை எடுத்துட்டு அந்த ஓட்டைக்குள்ளே திரும்பி போகணும் கைஸ். ஸ்லிங் ஷாட் தேவைன்னு இல்லை, அது எதுக்கு நீங்களே பார்ப்பீங்க, பொறுத்திருந்து பாருங்கள். இங்கே அந்த கம்பி இருக்கா, அந்த கம்பியை லைட்டாக தள்ளிங்கன்னா விழுந்துடும். கை காமிக்கும். நீங்கள் அவசரப்பட்டு முன்னாடி போயிடாங்க. போராட்ட நானும் அப்படி போய் தான் சிக்கிக்கிட்டேன். அடுத்து அவன் தான் பின்னாடியிலேருந்து தள்ளிக்கிட்டே தள்ளிட்டான் அப்படியோ. அடுத்து அதே வீடியோ எடுக்கிறதுக்காண்டி தான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப துரத்த ஆரம்பிச்சிட்டான், அதான் கட் பண்ணிட்டு அப்படி வந்துட்டேன். ஜோடி அப்படி போய் அங்கே அந்த க்ரெயின் மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ். அந்த க்ரெயினில் ரிவர் 3 ரிவர் கொடுத்துருப்பான்லே. அந்த 3 ரிவரை கரெக்டாக பொசிஷனில் வச்சோன்னா ஒரு இது மாதிரி இறங்கும். பாருங்களேன், செஞ்சு காமிக்க. அந்த இது பண்ணிட்டு பட்டன் கொடுக்கணும். இது இல்லையா? அப்போ அடுத்ததுன்னா உங்கள் இஷ்டம் தான். எதுனாலும் இறங்கிட்டு 2வது ட்ரெயிலே இறங்கிட்டு வேறு இப்போ அந்த சைடில் போய் ஒன்று எடுக்கணும். நம்ம அங்கே பிராடுன்னு ஒரு ஆஃபீஸர் டிஷர்ட்டை பார்த்தோம்ல, ஷர்ட், ஆமாம் ஷர்ட் பார்த்தோம்ல, அந்த ஷர்ட் இங்கே ஒன்று இருக்கும். அவனோட அந்த ஒரு போலி ஆஃபீஸர்னு ஒன்று போட்டு ஒன்று இருக்குமா, அது இருக்கும். ரொம்ப நேரம் தடிட்டான், கட் பண்ணிட்டேன். எடுத்து இங்கே எடுத்துகிட்டு அந்த இதை ஆஃபீஸ் ரூம் கீன்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே போய்க்குவோம். நம்ம ஃபஸ்ட்டு போயாச்சா? அடுத்து இந்த இதுக்குள்ளோடி
திரும்பி வேன்கிட்டே போயிடுவோம். வேன் அங்கே தானே இருக்கும். வேனுக்குள்ளேயே போயிட்டு சாவியை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து எங்கே போகணும், அடுத்து எங்கே போக வேண்டியது இருக்குது தெரியுமா? பார்க்கிங் லாட் போகணும். ஆமாம், பார்க்கிங் லாட் போயிட்டு அங்கே தான் நான் உண்டிகோல் ரொம்ப ஸ்லிங் ஷாட் தேவைப்படும் அப்படின்ங்களா, அங்கே தான் தேவைப்படும். ராடு தானே அது, பார்த்தீங்களா அந்த ஓட்டைக்குள்ளே மூடிக்கும். எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. பார்க்கிங் லாடை சூஸ் பண்ணி போயிடும். வந்தாச்சு. ஸ்லிங் ஷாட் எதுக்கு தேவைன்னு, இது இங்கே ஒரு செட்டு மாதிரி இருக்கும் கைஸ். செட்டை திறக்கிறதுக்கு நம்மளுக்கு புல்லட் தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக ஏம் பண்ணி அடிக்கணும். ஒரே இதில் அடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்மளுக்கு இப்போ தான் பெட்ரோல் கேன் யூஸ் ஆகும். அங்கே ஒரு சின்ன கார் மாதிரி இருக்குமா, அந்த காரில் அந்த பெட்ரோலை ஊற்றணும். இப்போ பாருங்களேன், நான் கட் பண்ணிடுவேன். அங்கே ஊற்றினீங்கன்னா இதாயிரும். பார்த்துட்டான். ஒரு சுற்றிட்டு வர வேண்டியதுதான். சுற்றிட்டா வேனுக்குள்ள ஆஃபீஸர் கீ இருக்கும், அதை எடுத்துகிட்டு காரை எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இங்கே அப்படியே போய் சுற்றணும் கைஸ், அதான் மேட்டரு. நாங்கள் போகிறதுக்குள்ளேயே 2வது ஆட்டே கேட்கங்க கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இன்னுமாடா தோத்துது. ஆஃபீஸர் ரூம் கீ எடுத்துக்கணும். ஆஃபீஸர் கீ தான், ஆஃபீஸர் ரூம் கீ இல்லை, நானும் தப்பாக சொல்லிட்டேன். காரை எடுக்க வேண்டிய காரை எடுத்துகிட்டு நேராக போகணும். இந்த கார் எதுக்கு தேவைன்னா லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. இங்கே நிப்பாட்டிட்டோமா, ஆஃபீஸர் ரூமுக்கு இங்கே தான் இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கன்னு தெரில, இங்கேயா மேலேயான்னு தெரில. நாங்கள் தேடுவோம். இங்கே எதுக்கு நான் போகிறேன். கட் பண்ணிட்டேன். ரொம்ப துரத்துனாங்க. மேலே போனால் மேலே வரான், கீழே போனால் கீழே வரான். இப்போ கூட துரத்த தான் செய்யலாம். அதையும் கட் பண்ண வேண்டாம், வீடியோவே கட் பண்ண மாதிரி ஆயிடும் அப்படின்னு காமிச்சிட்டேன். அதான் மேலே தான் அங்கோடையே மேலே போயிருக்கலாம். உங்களுக்கு காரை எடுக்க முடியல கைஸ். காரணம் காரில் ஒன்று ஏற்றுனா 1 நிமிஷத்துக்கு இது பண்ணி படுத்தே கிடப்பாங்க கைஸ். எடுக்க முடியல. ஒரே கிக்கில் தள்ளி விட்டாங்க கைஸ். பார்த்தீங்களா, அதை ஒரு எத்தனை பறந்துட்டு ஐயோ முடிச்சிருந்து தள்ளிட்டு படிச்சாச்சு. ஆஃபீஸர் ரூமுக்கு மேலே தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், மேலே தான் நினைக்கிறேன். தெரில, எனக்கு சரியாக தெரில. மேலே போய் பார்த்துருவோம். வரல, அதனால மேலே போயிடும். மேலே தான் நினைக்கிறேன், சரியாக தெரில கைஸ். ஏதோ உடைக்கிறதுக்கு தான் அந்த கார் தேவைப்படுது. அது லாஸ்ட்டாக உடைச்சி அதை உடைச்சி தான் நம்ம எஸ்கேப் ஆகுது கொண்டு செய்யணும். ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பெட்டியை திறந்தீங்கன்னா அந்த பேர் உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பான்ல, அந்த பேரை அந்த பிராடு அந்த இருக்கா, அந்த கார்டை எடுத்துட்டு அங்கே போயிடணும். வேனுக்கு போயிடணும். ஐயோ பார்த்துட்டான் தான் எனக்கு தெரில. பார்த்துட்டான். கேஃபட்டேரியா வந்துட்டேன். இங்கே வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணும் கைஸ். திரும்பியும் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். கட் பண்ணியிருந்தேன் கைஸ். ரொம்ப துரத்த ஆரம்பிச்சிட்டேன். அதனால கட் பண்ணிட்டேன். சரி, இந்த இதுக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கும் கைஸ். இறங்குனீங்கன்னா சைடில் இங்கே ஒரு கீ இருக்கும். 235 ஸ்டோரேஜ் கீ, கேஃபட்டேரியா ஸ்டோரேஜ் கீன்னு இருக்கும். இந்த கேட்டு தான் எரிச்சல் கிளப்பிட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன், திறக்கவே இல்லை. பார்த்துட்டானா இங்கே ஓடி வந்துட்டான். சரி, ஒரு சுற்றிட்டு அது என்னது, எந்த இடம்? பார்க்கிங் லாட் தான். நம்மளுக்கு இதில் அதிகமாக வேலை இருக்கிறதே பார்க்கிங் லாடு, ப்ளே கிரவுண்டு, அடுத்து கேஃபட்டேரியாவில் தான் நிறைய இருக்குது. 235 235 ஐயோ வந்துட்டான். கொஞ்சம் சொல்லவும் இல்லை, துரத்திக்கிட்டே இருக்க. 330
36னா அப்படின்னா 35 இங்கே தானே இருக்கும். 235 இங்கே இல்லை அப்புறம் மேலேயா? அங்கே திறக்கிற மாதிரி அதுலேயே ஆப்ஷன் கொடுத்துருப்பானே, அங்கே தான் இருக்கான். பொறுமையாக தரலாம், அவசரமே இல்லை நம்மளுக்கு. இதுக்கே நிறைய நேரம் பெறும் முழுக்க. டூ 234லாம் இருக்குது. அடுத்து 36 வந்துடுது. 35 எங்கே? ஒருவேளை அங்கே ஈவன் நம்பர் தான் இருக்குமோ, மேலே தான் ஆடு இருக்குமோ. 126 இருக்கு கைஸ். யாத்தாடி 132 விளங்குச்சு போ. அப்போனா கீழே தான் எங்கேயோ இருக்குது, மேலே கம்மியாக தான் இருக்குது. அப்போனா கீழே தான் நிறைய எங்கேயோ இருக்குது. தெரில என்ன சரியா. எங்கே போனான்? நல்ல வேலை அவன் இப்போ கண்ணில் மாட்டலை. பார்த்துட்டான் கைஸ். சரி நம்ம அதுக்குள்ளேயும் அவன் பார்த்துட்டான். என்ன செய்யணும்னா கீழே போய் அந்த ஸ்டோரேஜ் ரூம் தேடணும் கைஸ். அங்கே போயிட்டான் அப்படின்னா நம்ம இங்கே போய் கீழே ஈஸியாக போயிடலாம். அவன் இப்போ அங்கே போயிட்டான்னா அந்த இது மறைச்சிருக்கும் கைஸ். நல்ல வேலை அதை உடைக்கலை, இல்லாட்டி அடியில் ஒன்று வந்திருப்பான். அடியிலோடி வந்தாலும் அங்கே பின்னாடி போய் உடைச்சாதான் அவள் அங்கே என்கிட்ட வர முடியும். அதனால பிரச்சனை இல்லை. ஸ்டோரேஜ் ரூம் கீ எங்கே இல்லை இந்த இருக்குது. பின்னாடியே வச்சுட்டு இவ்வளோ நேரம் தேடி இருக்கேன். ஒன்றும் இல்லை, கீழே இருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்குது. காரை வச்சு தாங்க ஈஸ் வேலை. கார் எடுக்க முடியல, எப்படி எடுக்கணும்? எடுத்தாச்சு. அடிச்சோட்டு ஜஸ்ட் மிஸ் கைஸ். கொஞ்சம் விட்டு தான் மாட்டியிருப்பேன். ஒரு ஆட்டை கூட இது வரைக்கும் அடி வாங்கலை. அதுதான் போச்சு. என்ன செய்யனே தெரியல அவனை. இதில் ஒரு கன்று இருக்கும் கைஸ். அதுக்கு கேஃபட்டேரியாவுக்கு போய் ஒரு காயின் மாதிரி தரணும். அதுக்கே நிறைய நேரம் ஆகிடும். உண்டிகோலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் தானே இங்கிலீஷில், உண்டிகோல்னே சொல்லுவோம் தமிழ் மொழியில். உண்டிகோலில் வந்து புல்லட் தீந்து போயிட்டுனா என்ன திரும்ப வேறு வழியே இல்லை. ஒரு அந்த காயினை தேடுறதுக்கு ஒரு இது மாதிரி கிடைக்கும். அடுத்த செஞ்சு காமிச்சது வந்துடும். இந்த பேர் டக்குனு கார் அதுவாக பின்னாடி போகுது பாருங்களேன். சரி இதை திறந்துட்டு உள்ளே போய் இதை கட் பண்ணி விட்றோம். இங்கே கீழே ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே வந்து இது ஒரு இது இருக்கும், அது தெரிஞ்சது தான், அதனால் விட்டுருவோம். இங்கே ஒரு இதை திறந்து பார்த்தீங்கன்னா கேஜ்க்கு இங்கே தான் இருக்கும். அடுத்து இந்த லேடர் எடுத்துகிட்டு மேலே ஏறும். ஏரோட ஏத்தடி கைஸ். ஜஸ்ட் மிஸ். ஒரு ஆட்டை கூட அடி வாங்கல கைஸ். நல்ல வேலை. இல்லை போயிட்டான். நல்லதா போச்சு கைஸ். கொஞ்சம் விட்டுருந்தா அடி வாங்கியிருப்போம். டக்குன்னு மேலே போய் கேஜை ஓப்பன் பண்ணி விடணும். சரி என்ன தெரியுமா சொல்லுவான் அவன்? இப்போ பாருங்களேன், இப்போ கீழே போய் அவன் கேஜை ஓப்பன் பண்ணா எனக்கு இப்போ இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது, நெய்பர்ஹுட்டில் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அங்கே போய் தான் ஓப்பன் பண்ணுவான். போல ஒரு காரியம் செய்வான் பாருங்களேன். ஏச்சா இப்போ பாருங்கள், நெய்பர்ஹுட்டு தான் பேக் இருக்கும். அவனை திறந்து விட்டாச்சு அவனை.